ப்ளூ கிராப் கல்லைக்கு போகிறோம். அங்கே ஊர் நண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் ப்ளூ கிராப் வேண்டி வந்து நீலக்காளி நண்டு வேண்டிட்டு வந்து நாங்கள் நண்டுக்கு சமைக்க போகிறோம். நீங்களும் வீடியோ பாருங்கோ, இப்படி சமைக்கிறாண்டு பார்த்து நீங்களும் சமையுங்கோ. அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒனியன், கார்லிக், ஜிஞ்சர் பேஸ்ட், க்ரீன் சில்லி, கறி லீஃப், கோகனட் மில்க், ஜெஃப்னா கறி பவுடர். இங்கே இருக்குது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு சமைக்க போகிறோம். சமைக்க பாருங்கோ. நண்டு கறி வைக்க ரெடி ஆகிட்டோம். சட்டியை வச்சாச்சு, கேஸ் ஆன் பண்ணியாச்சு. எப்போயும் கேஸில் நீங்கள் சமைக்கும்போது ஃபேன் போட்டு சமையுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஹெல்த்துக்கு. கேஸ் மணக்கிறது உங்களுக்கு கூடாது. ஆயிலை போடுவோம். செசாமி ஆயில் போடுவேன். ஆயில் நல்லா ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டுது. ஆயில் ஹீட் வந்த உடனே முதல்ல நீங்கள் கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் அதை போடணும். கடுகு அப்படியே போட்ட உடனே நல்லா வெடிக்க வேணும். போட்டதுக்கப்புறம் சோம்பு, சில பேர் சோம்பு வந்து சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம் வந்து சொல்லுவாங்க. அது போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டேன். டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஆயிராடனே. அப்புறம் சின்ன சீரகம், நச்சீரகம் வந்து சொல்லுவாங்க, அதையும் போடுவோம். அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெத்தி சீட் போடுவோம். மெத்தி 3 டீஸ்பூன் போட்டுப்பேன். அது போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணினா அழகான ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இது ஜிஞ்சரும் கார்லிக்கும் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன், அதை போடுவோம். அதோட க்ரீன் சில்லியை போடுவோம். சோட்டே பண்ணிட்டு ஒனியனையும் போடுவோம். ஈஸியாக 10-15 மினிட்ஸுக்கு நண்டு கறி சமைச்சிடலாம். வெங்காயம், ஆனியன் எல்லாம் போட்ட உடனே அப்படி மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வர வேணும். வெள்ளை வெங்காயம், வெள்ளை ஒனியன், ஒயிட் ஒனியன் தான் குக் பண்ணுறது. ஸ்பைசஸ், ஆனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் turmeric powder, மஞ்சள் தூள் போடுவோம்.
கொரோனா வந்ததுக்கப்புறம் நாங்கள் மஞ்சள் வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுறது நல்ல குமரிப்பு. அதுக்கப்புறம் சால்ட், கல்லுப்பு, கொஞ்சம் கல்லுப்பு நாங்கள் உப்பு கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிட்னாங்க. 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு உப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஜப்னா கறி பவுடர், அது மைல்ட் கறி பவுடர் தான். மைல்ட் ஹாட், நாட் வெரி ஹாட், மைல்ட் ஹாட். நான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம்னாக்க சூப்பராக. இந்த போட்டு நல்லா எல்லாமே ஸ்பைசஸோடு சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினாக்க நம்ம ஸ்பைசஸ் நண்டில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நண்டெல்லாம் போட்டு ஸ்பைசஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் வாட்டர், எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ப நீங்கள் வாட்டர் போடலாம். நாங்கள் கொஞ்சம் வாட்டர் போடுறோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிரேவி வேணும், அதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் போட்டிருக்கிறேன். வாட்டர் போட்டுட்டு கவர் பண்ணி விடுவோம். கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு பாயில் பண்ணணும். இப்போ கோகனட் பவுடர், இங்கே கோகனட்டு சில வேளை வேண்டினா நல்லா இருக்கும், சில வேளையில் கூட இன்றைக்கி ஒரு கோகனட்டை உடைச்சுன்னா அது சரியில்லை, அது உள்ளுக்கு அழுகி போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கோகனட் பவுடரில் போட்டு கொஞ்சம் போம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகணும். கொதித்து வந்த உடனே கோகனட் மிக்ஸை போடணும். ஓகே, நண்டு கொதிக்கட்டுக்கும். கொதித்து பாயில் பண்ண உடனே இன்னும் கொதிக்கலை, இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேணும். கொதித்ததுக்கப்புறம் நாங்கள் கோகனட் மில்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் பவுடரை நல்லா கரைச்சி பாயில் கொஞ்சம் போம் வாட்டரில் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், அதில் கோகனட் பவுடரை நான் நல்லா கரைசலாக்கி வச்சுருக்கிறேன். அதை இது கொஞ்சம் கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வேணும். கொதித்ததுக்கப்புறம் அதை நண்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பாயில் ஆட்டக்கூடாது. ஓகே, நண்டு இப்போ எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நாங்கள் பாயில் பண்ண வச்சு நாங்கள் பார்ப்போம் திறந்து என்ன எப்படி இருக்குதுன்னு. சரி, இட்ஸ் பாயிலிங். நண்டு தண்ணி போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பாயில் பண்ணுது. இனி நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி விடுவோம். ஓகே, மிக்ஸ் பண்ணுவோம். நண்டை போட்டு நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணினாத்தான் அந்த நண்டில் எல்லாம் அந்த சீசனிங் எல்லாம் உள்ளுக்கு நண்டுக்குள்ளே போய் அந்த நண்டை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும்.
நண்டு நல்லா பாயில் ஆகட்டும். ரொம்ப நேரம் நண்டை பாயில் பண்ணக்கூடாது. பாயில் பண்ணினா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆகிடும். ஓவர் குக் பண்ணக்கூடாது நண்டை. இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹாஃப் இதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்கோம் தானே கோகோனட் மில்க் மிக்ஸுக்கு இப்போ போட்டிருக்கோம் கோகோனட் பவுடர். அந்த மில்கை இப்போ போடுவோம். கனடாவில் கோகோனட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஓன்லி தமிழ் சொப்புகளுக்கு போகணும். ஸ்காபுரு கனடா ஒன்டாரியோ ஸ்காபுரு சிட்டிக்கு போகணும். நாங்கள் ஸ்காபுருவில் இருக்கையில் ஸ்காபுரில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் சொப்புக்கு போனாங்கள்டா நல்லா கோகோனட் பண்ணுவாங்க. இங்கே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது. அதனால் நாங்கள் கோகோனட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். சொல்லிவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கோகோனட் மில்க் போட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பாயில் பண்ணட்டுக்கு கொஞ்சம் மூடி விடுவோம். ஓகே, கவர் பண்ணுவோம். ஓகே, கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி குக்கரில் தான் ரைஸ் போட்டேன். நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் பண்ணியாச்சு. ரைஸ் ரெடி ஆகிட்டுது. நண்டு கறி 2 மினிட்ஸில் ரெடி ஆகிரும். ரெடி ஆகினோட நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ரெடி ஆயிருங்க குஞ்சுகள். ஓகே, நண்டு இப்போ ரெடி ஆகிட்டாராண்டு ஓடுறாரா துள்ளுறாரா அப்படின்னு பார்ப்போம். ஓ, நல்லா பாயில் பண்ணிட்டுது. நண்டு கறி பாயில் ரெடி ஆகிருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்றைக்கு என் ஹஸ்பண்ட் தான் இந்த நண்டு க்ளீன் பண்ணினவர். நான் க்ளீன் பண்ணும்போது இந்த நண்டை 2ஆக போடுவேன். 2ஆக உடைச்சிட்டு தான் போடுவேன். இவர் ஃபுல் நண்டாகவே போட்டுருக்குறேன். நான் சமைக்கும்போது சம்டைம் இந்த க்ளீன் பண்ணும்போது இந்த நண்டை பிரேக் பண்ணுவேன். 2ஆக்கிட்டு தான் போடுவேன். அப்போ தான் அந்த சீசனிங் எல்லாம் உள்ளுக்கு போகும்ண்டு. இன்றைக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு நண்டாகவே போட்டுட்டேன். நான் அதை இப்போ தான் பார்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் இனி அந்த கிரேவி எப்படி கண்டு பாருங்கோ. ஓட்டராக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் திக்காக ஓடும். இது ஓகே ஆகிருக்கு போல் இருக்குது. இந்த இவ்வளோ இது ஓகே. இப்போ தான் அந்த நாங்கள் ரைஸோடு தானே சாப்பிட போகிறோம். அப்போ ரைஸோடு அந்த நாங்கள் ரசம் வைக்கல இன்றைக்கி. அப்போ நாங்கள் குழம்பையை விட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கோம். ஓகே ஓகே குட். ரெடி நண்டு கறி ரெடி ஆகிட்டு ரைஸும் ரெடியாக இருக்குது. இனி நாங்கள் என்ன செய்வோம், அதை சாப்பிட்டு பார்க்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் ரைஸ் போட்டாச்சு. ஓகே, நண்டு எடுப்போம். நண்டு எப்படி இருக்கோ தெரியல, பார்ப்போம். இங்கே சம்டைம் நண்டு வேண்டினா நல்லா இருக்கும். சம்டைம் நண்டு வந்து உள்ளுக்கு நல்ல அந்த மீட் இருக்காது. தான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி என்று சொல்கிறேன் உங்களுக்கு. எப்பயே நண்டு சாப்பிடும்போது ஒரு சைட் பிளேட் வைக்க வரும். வச்சத்தான் நாங்கள் அந்த ஸ்கின் எல்லாம் அதுக்குள்ள அந்த கோதுகள் அதெல்லாம் போடலாம். கையால் தான் சாப்பிடுவோம் நண்டு கறி. ஓகே,
கொஞ்சம் சூடாக இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிடல. அது இப்போ உடனே சமைச்சிட்டு உடனே பிளேட்டில் போட்டது சரியான ஹொட்டாக இருக்குது. நான் எப்பயும் கொஞ்சம் கூலாக விட்டு தான் சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக பிளேட்டில் போட்டு எனக்கு சுடுவுது. நான் நல்லா சுடு சாப்பிட்றது இல்லை. நண்டு எடுத்து பிரேக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் டைம் நண்டு பண்ணினாங்க, நல்லா இருந்தது. இந்தியா நண்டு அவ்வளோ மீட் இருக்கிற மாதிரி தெரியலை. நண்டு கொஞ்சம் மீட் இருக்குது. ஒரு தடவை எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நண்டு உடைச்சிடுறது எப்படின்னு. நான் எந்த ஸ்டைலில் உடைச்சி சாப்பிட்றேன்னு பார்ப்போம். சாப்பிடு. நல்லா இருக்குது. நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் அந்த ஸ்பைசஸ் தான் நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது. அதனால் நண்டுகளில் மீட் வந்து அதிகம் இல்லை. இங்கே பாருங்கள், கோது தான் இருக்குது. ஓகே, கிரேவி அப்படியே ரைஸ் சாப்பிடலாம். எனக்கு அதான் பிடிக்கும். நண்டு எங்கள் அம்மாண்டா நல்லா நண்டு உடைச்சி தருவா. நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ எப்படி சாப்பிடுவோம்? நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவியோடைய ரைஸ் சாப்பிடலாம். நல்ல ஸ்பைசஸ் நல்லது, எல்லாம் நல்லா இருக்குது. ஃப்ளேவர் எல்லாம். இன்றைக்கி நண்டு கறியும் சோறோடு இந்த வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோட இன்னொரு குக்கிங் வீடியோவில் வியூவர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் வாட்ச் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப், லைக் இட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.